நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல இருக்க ஆர்கே ப்ரோ நம்ம மேட்ச்ல கனெக்ட் ஆயிருப்பாரு. ஆனா அவர் இப்படி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு நாங்க யாருமே எதிர்பார்க்கல. இது 100% புட்டாப்புங்கம்மா, நான் நிரப்பராதீங்கம்மா. அப்படி என்னதான் பண்ணாருன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி ஃபுல்லா மட்டும் பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, பேட் ஒரு எனிமி டவுன் பண்ணிட்டு இருப்பான், கேரக்டர் எல்லாம் போட்டு அவனை டவுன் பண்ணிட்டு இருப்பான். இப்பெல்லாம் இந்த கேரக்டர் தான் யூஸ் பண்ற. பயங்கரமா இந்த கேரக்டருக்கு ஏதாச்சும் பேர் வைக்கலாம் கமெண்ட்ல சொல்லுங்க, நல்ல பேர் எல்லாம் பின் பண்றேன். சரி, டவுன் கில் அடிக்கலாம்னு பார்த்தா எங்க இருந்து வந்து ஓசியில் எடுத்துறாரு. கஷ்டப்பட்டு டவுன் பண்ண அநியாயமா ஓசியில் எடுத்துட்டு இருப்பாரு. அதுக்கு நான் ஐத்தி பிடிச்சி அவர் டவுன் பண்ணிட்டு இருப்பேன். அப்புறம் தான் தெரிஞ்சு அதான் ஆர்கே ஒரு டீம் சொல்லிட்டு நம்ம பேட்டை டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆர்கே ப்ரோ வந்துட்டு இருப்பாரு. இந்த இடத்துல ஃப்ரெண்ட் ஆயிட்டு இருப்போம். திருப்பி பேட்டை டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. ரிவே பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிவே பண்ணிருப்பாங்க. நல்லா தான் இருந்தாங்க. திடீர்னு வந்து என்ன டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி வாடா பேட்டை ரிவே பண்ணலாம்னு சொல்லிடுவோம். பேட்டை டவுன் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல குலகார பையன் அவனே, உன்னைய பத்தி நான் கூட என்ன ரசிக்கிறேன். நீ சீப்பால இருந்திருக்க. பேட்டை உங்களுக்கு ரிவெஞ்ச் குத்தியாவனே என் கூடயாவன்னு சொல்லிட்டு நானும் பேட்டை வந்துட்டு இருப்போம். அதே மாதிரி போயிட்டு இருப்பாரு. அப்படியே பைசன்ல அழுத்தி டவுன் பண்ணிட்டு இருப்பேன். திடீர்னு அவங்க டீம் வந்துட்டு இருப்பாங்க. கேரக்டர் எல்லாம் போட்டு போய் இன்னொரு எனிமி டவுன் பண்ணிட்டு இருப்பேன். அதுக்குள்ள வேற ஒரு எனிமி வந்துடும். என்கிட்ட ஹெல்த் இருக்காது. அப்படியே பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரிட்டன் அவங்க டீம் மேட்டே வருவாங்க. எம்பி ஃபைட்ல தரமா அழுத்தி டவுன் பண்ணிட்டு இருப்பேன். அப்படியே ஆர்கே ப்ரோ வந்துருப்பாரு. அவரும் அழுத்தி பிடிச்சி டவுன் பண்ணிட்டு இருப்பேன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் அவங்களை பார்த்தே இருக்க மாட்டேன். அப்படியே கடைசி சோனே வந்துட்டு இருக்கும். நானும் ஒரு 11 கிலோ வச்சிட்டு இருப்பேன். ஒரே ஒருத்தன் தான் இருப்பான். அந்த ஒருத்தனை டீம் மேட் வச்சிருவாங்க. போயா வச்சிருவோம். ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்க. அடுத்த வீடியோ பத்தி கொஞ்சம் மோட்டிவேஷனா இருக்கும்.